Hello viewers, welcome to Madam Cooks a Lot. இன்றைக்கி நம்ம உத்தர கர்நாடகாவில் ரொம்பவே ஸ்பெஷலான பீரஞ்சி ரைஸ், அதோடு சாப்பிட்றதுக்கு ஒரு கத்திரிக்காய் பொரியல், அப்புறம் மட்கா. நாம் யூஸ்வலாக சாப்பிட்ற புலாவ் வெரைட்டிஸ் அப்புறம் ராய்த்தா வெரைட்டிஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க முதல்ல நம்ம பீரஞ்சி ரைஸோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 6-7 பச்சை மிளகாய், சின்ன இஞ்சி துண்டு, அப்புறம் 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சின்ன சைஸாக கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் பூச்சி இருக்கா இல்லையான்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கத்திரிக்காவில் சில வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த வெரைட்டி கத்திரிக்காய் வேணுனாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கத்திரிக்காயில் எந்த பூச்சியும் இல்லை. ஸோ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுடுங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 5-6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகை சேர்த்து பொரிச்சிக்கலாம். அடுத்து சீரகம், பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் ஒரே ஒரு வெங்காயத்தை வெட்டி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்க போகிறோம். என்னடா நான் இந்த ரெசிபியை மண்பானையில் செய்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நார்மலாக பேனில் கூட செய்யலாங்க. மண்பானை இருக்கிறதுனால சரி இந்த ரெசிபி இதில் செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணலான்ட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதோ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போது அந்த அரைச்ச மசாலாவும் இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த மசாலாவோட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் மசாலாவோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து 6-7 நிமிஷம் வரைக்கும் லிட்டை க்ளோஸ் பண்ணி இந்த மசாலாவை கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்போது இந்த கத்திரிக்காயோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெயினாக உச்செழுன்னு ஒன்று வரோங்க, அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இது யூஸ்வலாக கர்நாடகா சைடில் கிடைக்குங்க. அந்த உச்சல் பொடியை நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த கிரேவியோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல அது கிடைக்கல, அதனால நான் அது சேர்க்கலைங்க. ஒருவேளை உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா அதை சேர்த்து நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்கரைச்சல் சேர்த்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த கிரேவியை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா அருமையான கத்திரிக்காய் மசாலா ரெடி. வாங்க அடுத்து பீரஞ்சி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்.
ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு ஆயில் கீ எல்லாம் சேர்க்காதீங்க, வெண்ணெய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்ணெய் கரைஞ்சி வந்ததும் பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஷாஹி ஜீரா கிடைக்கலனா நீங்கள் நார்மல் ஜீரா சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்ட பூண்டை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 2 கிராம்பை நறுக்கி எடுத்துருக்குறேன். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயோட வெங்காயம் அப்புறம் பூண்டு வதக்கும் போது ஒரு நல்ல அரோமா வருதுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்ச சோனா மசூரி அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கிளாஸ் அரிசியை 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன். 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாம் இடித்து எடுத்துக்கிட்ட பட்டை, லவங்கம், ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். ரைஸை இப்போ போட்ட மசாலா அப்புறம் தேங்காவோட சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து எடுத்ததுக்கப்புறம் குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுத்து இந்த சுவையான பீரஞ்சி ரைஸோட சாப்பிட்றதுக்கு ஒரு சுவையான மட்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் துருவிய தேங்காய் 1/4 கப், கொஞ்சமாக வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகை சேர்த்து தரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தரியாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இங்கே 1 கப் தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம அரைச்ச மசாலாவோட விடுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததோ கொஞ்சமாக சீரகம், 2-3 பூண்டை இடித்து எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தாளிப்பை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பிராஞ்சி ரைஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நறுமணமாக இருக்குங்க. இந்த அட்டகாசமான பீரஞ்சி ரைஸோட மட்கா அப்புறம் கத்திரிக்காய் மசாலாவோட சேர்த்து சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தர கர்நாடகாவோட ஸ்பெஷல் பீரஞ்சி ரைஸ், கத்திரிக்காய் மசாலா அப்புறம் மட்கா, இந்த புதுமையான காம்போவை நீங்கள் சண்டே லஞ்ச் மெனுவில் கூட சேர்த்துக்கலாம். இங்கே எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.